வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலி சீஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். ப்ரொக்கோலி சீஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு கேப்சிகம், ப்ரொக்கோலி, பட்டர், சீஸ், கார்லிக், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் ஒரு துண்டு, இது ஸ்ப்ரிங் ஆனியன், பாஸ்தா ஒரு கப்பு. தண்ணி கொதி வரும்போது பாஸ்தாவை தண்ணியில் போடணும். இப்போ பாஸ்தா போட்டுட்டு கொதிக்குது, மூடி போட்டு ஒரு விசில் வந்த உடனே எடுத்துடணும். ஜன்னல் சூப்பர், நல்லா சாஃப்டாக கரெக்டாக இருந்தது பாருங்கள். வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சால்ட்டி பட்டர் போடுறோம், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், இப்போ ப்ரொக்கோலி போடுறோம். ப்ரொக்கோலி சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் ஃப்ரை பண்ணும்போது போடுறோம். இப்போ இது கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியனோட கொஞ்சம் மேல் தண்டும் போடுறோம். இப்போ சூடாக இருக்கும்போதே பாஸ்தா போடுறோம். சால்ட்டி பட்டர்ன்றதுனால நம்ம உப்பு போடல. அடுத்தது அதில் இருக்க சால்ட்டே எல்லாத்துலேயும், வெஜிடபிள்லேயும் பாஸ்தாலையும் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கணும். இப்போ சீஸ் கொஞ்சம் மேலே போட்டுக்கணும். ஆர்கானோ கொஞ்சம் போடும். பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீஸ் மைனஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் பட்டரில் இருக்கிறதுனால நம்ம லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். சால்ட்டும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு, முடிஞ்சிடுச்சு.